Watch full episodes on Jio Hotstar. சீக்கிரம் வாங்க. இவ்வளவு சீக்கிரத்துல எங்க மறைஞ்சு போனானோ? சிங்கம் சார், கவலைப்படாதீங்க, நாங்க இப்ப உங்களை விடுதலை செய்யறோம். ஓபன் ஆயிடு, திறந்துடு. என்னால எதையுமே பண்ண முடியலையே. சாரி, இதை நாம அப்புறமா பாத்துக்கலாம். அதுதான் மோட்டு பத்துலோ, அவங்க என்ன ரொம்பவே போட்டு அடிச்சாங்க. ஆமா மோட்டு, இவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு? சிங்கம் சார், வாய்க்குள்ள பூடாக்கல்ல போட்ட மாதிரி ஏன் குழந்தை பேசிட்டு இருக்கீங்க? ஆனா மோட்டு பத்துலோ, அவங்க ஏக்கிட்ட இருந்து ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய இன்ஃபர்மேஷனை எப்படியோ தெரிஞ்சுக்க பிடிக்க போறாங்க. இப்பவாவது உங்களுக்கு கொஞ்சம் புரியுதா? என்ன இங்கிலீஷ் தப்பு தப்பா எழுதுறீங்க? உங்களுக்கு எவன் இன்ஸ்பெக்டர் வேலையை கொடுத்தா? முதல்ல ஏபிசி தான் சார் வரும். நீங்க ஃபாக்ஸ் நடப்புல கையை தாண்டி எக்ஸ் போட்டுக்கிறீங்க. பத்துலு, நம்ம சிங்கம் சாருக்கு இங்கிலீஷே தெரியலடா, சும்மா ஓட்டுறடா இவரு. வெல்கம் மோட்டு பத்லு, வெல்கம். நீங்க ஒண்ணும் இங்க வரல, உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோம். என் பேரு மிஸ்டர் ஃபாக்ஸ். நான் குள்ளநரியை விட ரொம்ப தந்திரக்காரன். நான் விரும்பவே இல்லை, அதாவது இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு நான் செய்ய போற காரியத்தை நீங்க கெடுக்க கூடாதுன்னு தான் நான் விரும்பினேன். மிஸ்டர் ஃபாக்ஸ், இவ்வளோ பெரிய கான்டினென்ட்டை நீங்க எப்படி பிளாஸ்ட் பண்ண முடியும்னு சொல்றீங்களா? நானே சொல்றேன். நோ நோ, நான் சொல்ல மாட்டேன். டைரக்டா நேர்லயே காட்டிடுறேன். அத உங்க கண்ணாலேயே பாருங்களேன். இது என்ன விசித்திரமா இருக்கு? கான்டினென்ட் பிளாக். இந்த மொத்த உலகமும் என்ன பார்த்து நடுங்கும். அதோட நான் என்ன சொல்றனோ அதத்தான் செய்வாங்க. இந்த மொத்த உலகமும் என் கைப்பிடியில தான் இருக்கும். ஐயோ, இவ்வளோ டேஞ்சரான ஒரு பிளானா? மிஸ்டர் ஃபாக்ஸ், நீ என்னடா நடச்ச? தீபாவளி முடிஞ்சு 1 வாரம் ஆகுது, இன்னும் கண்ணை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. என்னடா பெரிய கட்டு வேலை செய்யலையா? ரோட்டா பாஸ் போட்டு சின்ன கட்டை எடுத்துட்டு அப்போ யாரா இந்த காட்டு போய் கரண்ட் ஷாக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் அந்த எலக்ட்ரிக் கண்ணை ஓரமா வைக்க சொல்றியா? கண்ணை கீழே போட்டு என்கிட்ட சிங்கிள்ஸ் வாடா, உனக்கு ஸ்மாக் போட்டு மொத்தமாட்டே உடைக்கிறேன். கண்ணை எடுக்கணுமா? ஆனா எதுக்கு? நான் ஒரு வில்லன், நான் ஒண்ணு ஹீரோ கிடையாது. சிங்கத்துக்கிட்ட இருந்து இவங்களை விலக்கியே வைங்க. வேற ஒரு லாக்அப்ல இவங்களை கைது பண்ணுங்க. கைய மேல தூக்கு. என்னடா நீங்க இப்படி எல்லாம் கிச்சு கிச்சு போட்டா கூடாது. என்ன சமையலா பண்றாங்க? எதை கொண்டு வந்திருக்க? என்னெல்லாம் கொண்டு வந்திருக்க? ஒரு நிமிஷம், நானே உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆஹா, இவ்வளவு பெரிய வெப்பனா, ஒரு பெரிய கோடோனிய வச்சிருக்க. இது தீரவே மாட்டேங்குது. சரி, சீக்கிரமா போய் எல்லா பொருளையும் எடுத்து வெளியே வச்சிடு. இதுதான் கடைசி. இவ்வளவுதான் இருந்தது, சத்தியமா இவ்வளவுதான் இருந்தது. சரி, இந்த கோட்டை கழட்டிடு. உள்ள போக. என்ன அநியாயம் இது? எல்லாத்தையுமே நீங்களே கழட்டி எடுத்துக்கிட்டீங்க. உங்க கையில இருக்கிற ஹேட்டையாவது கொடுங்களேன். அதை போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க டிடெக்டிவாவே உணர்றோம். நம்ம கிட்ட ட்ரெஸ் கூட கிடையாது. ஆனா நீ என்னடா ஹேட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிய? ஆட்டோவும் திருவாயை கொஞ்சம் மூடு. இந்த ரொம்ப தேங்க்ஸ் சாமி. இப்ப நாம எப்படிடா வெளியே போறது? நான் அந்த ஹேட்டுக்குள்ள மெல்டிங் கட்டரை வச்சு எடுத்துட்டு வந்திருக்கேனே.
வசந்த நேரம் பார்த்து முடிய பூச்சி எடுக்கிறியா? அவங்கள பிடிங்க. பாத்தீங்களா, நான் உங்க மடியிலேயே வந்து படுத்துட்டேன். இந்த அடடா, இவங்க பேட்டை கழட்டிட்டா, இது செய்யுங்க. அம்மா, எவ்வளோ அனுப்புங்க? என்னோட பேட்டு. மோட்டோ சீக்கிரமா வந்துரு. இந்த ஸ்டாச்சு இங்க எப்படி வந்தது? இந்தாடா மறுபடி, வாங்க. மோட்டு பத்துலோ சீக்கிரமா ஓபன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க கண்டிப்பா வருவீங்க, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சிங்கம் சார், சத்தம் போடக்கூடாது. மோட்டோ கொஞ்சம் நைஸா இங்க இருந்து கிளம்பிடலாம். அட, இங்க என்ன நடக்குது? ஓ, இதுதான் ட்ராப்பா? என்ன இப்படி ஆயிட்டு இருக்கு டாக்டர் ஆச்சாரியா? யாராவது எங்களை கீழே இறக்கி விடுங்கள. இதுதான் ஆன்டி கிராவிட்டி ஃபோர்ஸ் ஆக்டிவேஷன். யார் அந்த கோடு கியூபை எடுக்கிறாங்களோ அப்ப இந்த ஆன்டி கிராவிட்டி ஆக்டிவேட் ஆயிடும். அப்புறம் அவங்களால ஈஸியா தப்பிக்கவே முடியாது. இந்த ஐபேட் தான் இன்ஸ்பெக்டர் சிங்கம் கையில இருந்தது. இவங்கிட்ட எப்படி வந்தது, மிசைலை எப்படி யூஸ் பண்ணணும்னு அதுலதான் போட்டிருக்கோம். முதல்ல அவனை தடுங்க. குயிக் குயிக் குயிக். ஓகே, இப்ப மிசைலோட டோரை நானே ஓபன் பண்ணிடுறேன். பாய் பாய். இப்ப உடனே இந்த ரூபிக்ஸ் கியூபோட கோட சால்வ் பண்ணியே ஆகணும். சால்வ் பண்ணிடுவேன். மோட்டோ சீக்கிரம் போய் அவனை தடுத்து நிறுத்து. ஃபாக்ஸ், நான் உன்னை விட போறது இல்ல. என்ன மோட்டோ நீ? மிஸ்டர் ஃபாக்ஸ், அந்த கியூபை ஒழுங்கா என் கையில கொடுத்துடு. அட, என்னால இந்த கியூபை சால்வ் பண்ணவே முடியலையே. இதை என்கிட்ட இருந்து வாங்கி என்ன செய்ய போற? மொட்டா, கியூபை சால்வ் பண்றது எனக்கு மிகப்பெரிய ஆமைடா. ஓகே, நீ சால்வ் பண்ணிட்டா எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. ஓகே. அட மோட்டோ, உனக்கு அறிவே கிடையாதா? கொஞ்சம் அடங்கு. இதோ சால்வ் பண்ணிட்டேன்டா. இல்ல இது இல்ல. அச்சோ, இது இல்ல. அட மோட்டோ, மோட்டோ அவனுக்கு கோடு கிடைச்சிரும். எதுவும் பண்ணாத மோட்டோ. உன்னோட ஃப்ரெண்டுக்கு தொல்லை கொடுக்க கூடாது பத்லு. சரி வா, நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் விளையாடி டைம் பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ கோல் போட போறேன். இது ரெண்டாவது கோல். இன்னொரு கோல். இன்னொன்னு. ஏன்பா, நான் ஒரு சயின்டிஸ்ட். நான் ஒன்னும் கோல் கீப்பர் கிடையாது. அப்புறம் இதுதான் என்னுடைய ஃபைனல் கோல். இங்க பாரு, நான் இதை சால்வ் பண்ணிட்டேன். எங்க காட்டு. பத்லு சார், உங்க ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் பெரிய புத்திசாலி முட்டாள். நீ டைம் நோட் பண்ணியா? எவ்வளவு செகண்ட்ல நான் இத க்ளோஸ் பண்ண சொல்லு. கண்டிப்பா இது வேர்ல்ட் ரெக்கார்டா தான் இருக்க போகுது. Thank you மோட்டு. Thank you. You are a genius. வேர்ல்ட் ரெக்கார்ட் ஆகுமா ஆகாது எனக்கு தெரியாது. ஆனா வேர்ல்ட் கண்டிப்பா இப்போ டிஸ்ட்ராய் ஆகும். சீட்டிங். நீ என் கூட சேர்ந்து சீட்டிங் பண்ணிருக்க. மோட்டோ, முதல்ல அவனை தடுத்து நிறுத்து. என்ன மோட்டு சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? அதாவது ஆன்டி கிராவிட்டி பவர் தீர்ந்து போச்சுன்னு தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க கதையை முடிய போகுது.
Just 5 minutes. இன்னும் 5 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. அது வரைக்கும் நம்ம எல்லாரும் கொஞ்சம் அரட்டை அடிக்கலாம். என் பிளான் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் என் மேல எப்படி சந்தேகம் வந்துச்சு? உன் மேல எங்களுக்கு எப்பவோ சந்தேகம் வந்தது. ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய லொகேஷன் தெரியாதுன்னு சொன்னீங்க, அப்பவே சந்தேகம் வந்தது. ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய சீக்ரெட் ஃபைல் எங்களுடைய சிங்கம் சார் கிட்ட தான் இருந்தது. அவருக்கு லொகேஷன் தெரியாதுன்னு சொன்னதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருந்தது. ரெண்டாவது சந்தேகம் எப்ப வந்ததுன்னா, நீயே ப்ராஜெக்ட் எக்ஸ் உடைய லொகேஷன் ஹாலுக்குள்ள வந்துட்டு அப்படியே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்தியே, அப்பதான் முதல் முறையா பாக்குற மாதிரியே நீ பேசின. சிங்கம் சார் அடிக்கடி இங்க வந்துட்டு போவாருன்னு சொன்னாரு. ஆனா அவர் இந்த மாதிரி எல்லாம் பாராட்ட மாட்டாரு. எங்களுடைய சந்தேகம் எப்ப கன்ஃபார்ம் ஆச்சு தெரியுமா? நீ வந்து டாக்டர் ஆச்சாரியாவுக்கு இன்ஸ்பெக்டருடைய யூனிஃபார்ம போட்டு விட்டுட்ட. ஆனா காலில போட்டிருந்த ஷூவை எடுக்க மறந்துட்டேடா கண்ணா. அட ஆமா. வெரி இன்டெலிஜென்ட் பட் யூஸே கிடையாது. மிஸ்டர் ஃபாக்ஸ் எப்பவுமே கடைசி ஆட்டத்தை கண்டிப்பா ஜெயிச்சிருவான். ஏன்னா குள்ள நரியை விட ரொம்பவே தாந்திரக்காரன். Launch detection. Launch detection. Target plug. Target plug. போச்சு இல்ல. இதெல்லாம் நான் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. நான் கண்டுபிடிச்ச இந்த வெப்பன் நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கு இன்னைக்கு காரணமா இருக்க போகுது. மாட்டோ குறுக்க இருக்கிற அந்த செவத்தை உடைச்சு தள்ளு. உடைச்சு காட்டுற பாரு. ஐயோ! என்னாச்சு? ட்ரை பண்ணுங்க, உடைக்க பாருங்க. மோட்டோ கமான், நீ தோத்து போக கூடாது. போங்க போங்க. இவங்க இந்த கிளாஸ் சேவரையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணி வச்சிருக்காங்க. மிசைலை யூஸ் பண்ணா கூட உடைக்க முடியாது. இவங்க ரெண்டு பேரும் பெரிய டிடெக்டிவா. ஐடியா மோட்டோ, இந்த சமோசாவை சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிச்சிரு. ஜெய் ஹோ! அடைவ சும்மா மேல கீழே குதிப்பா, வேற எதுவும் பண்ண மாட்டான். அட இது என்னது? ஓ நோ, இவ்வளவு ஸ்ட்ராங்கான கண்ணாடியை உடைச்சிட்டானே. நண்பர்களே, இவங்களை புடிங்க. மறுபடியும் முதல்ல விடுமா? சரி வாங்க. அட ஏன்பா ஏன் பின்னாடி எதுக்கு வர? ஏய், நான் ஒரு சயின்டிஸ்ட். பயிரு ஒரு நிமிஷம். இதே என் கைய வலிக்குது. இப்போ இந்த மிசைல உடனே நான் கீழே இறக்க போறேன். என்னது? என் மிசைல கீழே அனுப்ப போறியா? இப்ப கவனி, மேல வந்தாச்சு. மோட்டு, நான் இப்ப யாருன்னு உங்களுக்கு காட்ட போறேன். என்னப்பா பண்றீங்க? என்னையா அடிக்கிறீங்க? நான் உன் பாஸ். உனக்கு கண்ணு தெரியலையா என்ன? இந்த ஆட்டத்துக்கு நான் ஒரு முடிவை கட்ட போறேன். என்னோட கையை விடுங்க. இன்னைக்கு கான்டினென்ட் பிளாஸ்ட் ஆக தான் போகுது. பிளாஸ்ட் ஆகாது. பிளாஸ்ட் ஆகும். பிளாஸ்ட் ஆகாது. ஆகும். இல்ல.
ஆகும் கார்டினேட் பிளாஸ்ட் ஆகாது. ஆகும். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வயரை மாத்தி சொல்லிட்டீங்களா? நான் என்னடா மிசைல் பேசுது? உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஸ்டார்ட் பண்றீங்க, ஸ்டாப் பண்றீங்க. சீக்கிரமா முடிவு பண்ணுங்க. நான் வெடிக்கணுமா இல்ல வேண்டாமான்னு? இல்ல நான் இங்கேயே வெடிச்சிருவேன். ஃபைனல் முடிவாயாச்சு. வெடிச்சே ஆகணும். ஓகே, தேங்க்ஸ். வேண்டாம் வேண்டாம் மிஸ்டர் ஃபாக்ஸ், இந்த மாதிரி பண்ணிடாத. தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத. 10 செகண்ட் தான் இருக்கு. அப்புறம் என்னோட மிஷன் வெற்றி அடைஞ்சிடும். மோட்டோ நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். இல்ல, நாங்க எதுவும் பண்ண விட மாட்டோம். மோட்டோ இப்பதானே ஒரு 15 சமோசாவை சாப்பிட்டேன். ஏதாவது கொஞ்சம் பண்ணி தொலை முடியல. உன்னோட சமோசா பவர்ல எங்க போச்சு மோட்டோ? சாரி பத்துலு, சாரி, நான் மறந்தே போயிட்டேன். இப்ப பாரு. Mission failed. Mission failed. என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி பண்ண? நோ 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 நோ, நான் இவ்வளவு நாள் போட்ட பிளான நீங்க மொத்தமா ஃபெயில் ஆக்கிட்டீங்க. இப்ப இவன் மாஸ்க கைட்டி முகத்தை பார்க்கலாம். இவன் யாரு? அதை கண்டுபிடிச்சு இவனை ஜெயிலுக்கு அனுப்பிடலாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என் மாஸ்க கலட்டிடாதீங்க. நான் இப்படியே ஜெயிலுக்கு போய்க்கிறேன். ஐ டிமாண்ட் ரெஸ்பெக்ட். அப்படியா? ஒரு ரெஸ்பெக்ட் உனக்கு கிழிஞ்சு போச்சு பாரு. என்னை இப்படியே ஜெயிலுக்கு கூட்டிட்டு போங்கல, நான் தான் வரல. என் முகத்தை பார்க்க கூடாது. பத்துலு, இவன் நம்ம பாக்குறதுக்கு கோபிடி மாதிரி இல்ல. ஆனா இவன் மொட்டை கோபிடியா இருக்கானே. அதுக்காகத்தான் மாஸ்க் கலட்டாதீங்கன்னு உங்ககிட்ட சொன்னேனே. கொஞ்ச நேரம் வரைக்கும் நான் பயங்கரமான வில்லனா இருந்தேன். எல்லாரும் மதிச்சாங்க. ஆனா இப்போ நான் ஒரே செகண்ட்ல காமெடி பீஸா மாறிட்டேன். போதும் போதும், நிறுத்துங்க. இங்க யார் தான் பாஸ்? ஹலோ, ஒரு முடிவை உன்னால உருப்படி எடுக்க தெரியாதா? ஆன் ஆஃப் பண்ணி நீ என்ன குழப்பிட்ட. வா, ஸ்பேஸ்ல ஏதாவது ஒரு பிளானட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போயிட்டு அங்க உன்னை சரி பண்றேன். காப்பாத்துங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இது அநியாயம். தேங்க்யூ மோட்டு பத்லு. இது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் இதை சாதிச்சு காட்டிட்டீங்க. நாங்க சாதிச்சு காட்டிட்டோம். ஏன்னா துப்பறிவது எங்களுடைய ப்ரொஃபஷன் மட்டும் கிடையாது. அது எங்களுடைய passion கூட. இந்த தேவி சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஏய் மிஸ்டர் ஃபாக்ஸ், எங்க இருக்கு? எப்படி இருக்கு ஃபாக்ஸ்? மிஸ்டர் ஃபாக்ஸ் மிஸ்டர் மிசைல் கூட்டிட்டு போயிடுச்சு. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.